குழம்புல புளி கொஞ்சமாக தாங்க சேர்ப்பேன். ஆனால் குழம்பு நிறைய வரணும், திக்காக இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட குழம்பு தாங்க இப்போ வைக்க போகிறோம். எப்படி செய்து பார்க்கலாமா? ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் காயட்டும்னு சொல்லி கடுகு, உளுந்து, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையை நல்லா வதக்கிக்கணும். அது கூடவே 2 தக்காளி அதிகமாக இருக்கணும், வெங்காயம் கம்மியாக இருக்கணும். ஒரு வெங்காயம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூடவே 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா. அது எதுக்குன்னா பசங்க எடுத்து போடாமல் இருப்பாங்க, தட்டி போட்டால் எடுத்துருவாங்க. அதனால அதையும் ஒரு பல்ஸ் மூடில் வச்சுக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு எப்பவும் போல் மஞ்சள், மிளகாத்தூள், உப்பு, காய்கறி எல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கி தண்ணி விட்டு ஒரு பாதி வேக்காடு இருக்கும்போது நான் வச்சது இறால் குழம்புங்க, அதனால இறால் சேர்த்துருக்கேன். இறாலை எப்பவுமே எண்ணெயில் வதக்கக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே காய் பாதி வந்தது இறாலை சேர்த்து குழம்பு வைங்களேன், அல்டிமேட்டாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா குழம்பும் ட்ரை பண்ணலாம்.